ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக போலீஸ் மாமாவோட நெக்ஸ்ட்டு பாட்டடா ஆகிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கடா, எனக்கு நல்லா புரியுது சைக்கோ மாமாவை நெக்ஸ்ட்டு பாட்டு போடுங்கங்கிற மாதிரி என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. சைக்கோ மாமா நான் போட்ட வீடியோ ஒன்று டெலீட் ஆயிருச்சு, அதனால் என்னால் இப்போதைக்கு போட முடியாது. கண்டிப்பாக சைக்கோ மாமாவோட நெக்ஸ்ட்டு பாட்டை என்னால் மண்டே தான் போட முடியும். அப்புறம் நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் உங்ககிட்ட கேட்கணுன்னு எனக்கு தோணுச்சு. இந்த சேனலில் எப்படி ஒவ்வொரு டேஸ் நான் ஒவ்வொரு பர்சன்ட்டுக்கு எஃப்எஃப் கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி டார்க் குயின்லேயுமே நான் ஒவ்வொரு டேக்கு ஒவ்வொரு எஃப்எஃபாக கொடுக்கலாமா அப்படின்னா இங்கே நிறைய எஃப்எஃப் இருக்கிறது கொஞ்சம் குயிக்காக கம்ப்ளீட் ஆகும்னு நான் திங்க் பண்ணுறேன். அந்த சேனலில் டாப் சேக்கியாக மட்டுமே வச்சபடி எஃப்எஃப்பும் மூவியும் போடுங்க அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு ஏதாவது ஒரு சேனலில். அது எப்படி சரியாக சொல்கிறது, எஃப்எஃப் கூட டாப் ஜேக்கியாக வச்சு போட்டுடலாம், பட் மூவி நீங்கள் சொல்ல டாப் ஜேக்கியாக வச்சு எல்லா டைமும் போட முடியாது. ஓகேயாடா, உங்களுக்கு ஓகே. எங்களுக்கு 7 டேஸுமே 7 எஃப்எஃப் இந்த சேனல் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த சேனல்லையுமே யூமினுக்கு நாம்சுனுக்கு டேக்குக்கு டாப் டேயாக வச்சபடி இந்த மாதிரி 7 டேஸுமே 6 டேஸுமே எங்களுக்கு எஃப்எஃப் கொடுங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணுற சிஸ்டர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நான் நியூவாக என்னென்ன எஃப்எஃப் போடுவேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு போடுவோம்ல எஃப்எஃப், அதில் நான் சொல்கிறேன் இன்னென்ன எஃப்எஃப் தான் நான் அந்த சேனலில் போடுவேன்ட்டு. உங்களோட கமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். இல்லை எங்களுக்கு ரெகுலராக இந்த மாதிரி தான் வேணும்னு திங்க் பண்ணிங்கன்னா அதே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பர்சன்ஸோட கமெண்ட் அதிகமாக வந்துருக்கோ அதை பொறுத்து நான் ஒவ்வொரு டேஸுக்கு ஒவ்வொரு எஃப்எஃபா இல்லை ஒரு எஃப்எஃபா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணபடி நெக்ஸ்ட் எஃப்எஃபா யார் சொல்கிறது அதிகமாக இருக்குதோ அதை தான் நான் மீன் பண்ணி போடுவேன். உங்களோட சாய்ஸ் தான், உங்களோட சாய்ஸை தான் நான் திங்க் பண்ணுவேன். இதை கேட்டிங்கன்னா எனக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். 6 டேஸுமே 6 எஃப்எஃப்னாலும் ஓகே, இல்லை ரெகுலராகவே எங்களுக்கு ஒரே ஒரு எஃப்எஃப்பை மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது ரெண்டுக்கும் எனக்கு உங்களுக்கு தோன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாரோட கமெண்ட்ஸ் இந்த ரெண்டுல எந்த கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அதுபடி நம்ம நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து எஃப்எஃப் ரன் பண்ணலாம். ஓகே, ஏன்னா சைக்கோ மாமாவோட ஃபைனல் பாட்டு தான், அதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஓகே, யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக கேட்கல, ஒரு சின்ன டவுட்டில் தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகேயா, நான் பேசுகிற வேலையோட பெயிண்டான மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். நான் நம்மகிட்டையும் சும்மா இல்லாமல் கரெக்டாக ஜாக்ஸு பக்கத்தில் வந்து ஜாக்ஸோட சொல்கிறல ஒரு அடியை போட்டுட்டு, என்னடா ஜாக்ஸு ஒரு 3 டேஸாக நீ காலேஜுக்கே வரல, காலேஜில் எவ்வளோ ஃபன்னாக போச்சு தெரியுமா, நீ இந்த பிளேஸில் இருந்தால் கண்டிப்பாக அந்த மொத்த மொமெண்ட்டே என்ஜாய் பண்ணியிருப்பேன், எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டே ஜாக்ஸு அப்படிங்கிற மாரி கலாய்ச்சபடி வா ஜிமின் போகலாம் அப்படிங்கிற மாரி அங்கேருந்து ஜிமினோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணப்படி போனால் இந்த மூமெண்ட்டை ஜாக்ஸ் நோட் பண்ணிவிட்டு, இல்லைம்மா என்னால் முடியாது, டேயை நேருக்கு நேராக பார்க்காத வரைக்கும் நான் நார்மலாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, பட் அது நான் என்னையே ஏமாற்றிட்டுருக்கேன். டே இல்லாத லைஃப் என்னோடய லைஃபே கிடையாது, டே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸ் இந்த மாதிரி திங்க் பண்ணப்படி, உனக்கு மேரேஜ் ஆனா ஆகாமல் போனால் எனக்கு என்னடா, எனக்கு நீ வேணும், நான் கண்டிப்பாக உன்னை என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சும்மாவே இல்லாமல் பொக்கே ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்கான். இந்த மாதிரி வர வச்சுருந்தா இப்போ கேண்டீனில் தான் எல்லாருமே லஞ்ச் பிரேக்கில் ஃபுட்டு சாப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். டேயுமே நம்ம கேஷுவலாக ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தா கரெக்டாக நம்ம டேக்கு முன்னாடி வந்துட்டு அப்படியே பொக்கே நீட்டுறான். இந்த மாதிரி பொக்கே நீட்டுனா டே கொஞ்சம் ஷாக் ஆகி என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இப்படி ப்ரப்போஸ் பண்ணால் டே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி மாமா அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸுக்கு பேக் சைடில் வந்து நிற்கிற ஜொங்குக்கு பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தான் ஜாக்ஸ் அப்படி எழுந்து பேக் சைடில் வந்து நிற்கிற ஜொங்குக்கு நோட் பண்ணால் நம்ம டே தான் ஒரு மாதிரி அவருக்கு சுட்டாலாம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பயத்திலேயே நேராக ஜாக்ஸை லைட்டாக மூவ் ஆன் பண்ணப்படி, மாமா நீ
காலேஜில் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஜாக்ஸ் இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணது நம்ம ஜங்குக் பார்த்துருப்பார். பட் இருந்தாலுமே டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் ஜிமினா கரெக்டாக டே ஃபாலோ பண்ணபடி வந்து என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒரு சின்ன ஒர்க்கு தான், டே நாளைக்கு காலேஜுக்கு வருமா இல்லை 2 days கழிச்சு காலேஜுக்கு வருமானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாட்ட எதையுமே சொல்லாமல் நம்ம ஜங்குக்கு நேராக டேயை ஹவுஸுக்கு கூட்டு வருவார். இந்த மாதிரி கூட்டு வந்தால் ஹவுஸில் டேயோட பேரண்ட்ஸ் வந்துருக்காங்க. டேயோட சிட்டியில் வந்து ஏதோ சின்ன ஒரு ஃபங்க்ஷன் போலுக்கு, ரிலேட்டிவ் பர்சன்ட்டுக்கு மேரேஜ் போலுக்கு, ரொம்ப க்ளோஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ரிலேட்டிவ் பர்சன்ட்டுக்கு மேரேஜ் போலுக்கு டே இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்கு தான் டேயோட மாம் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்துருந்தா டேயோட பேரண்ட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி மாம் டேட் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணப்படி கொஞ்சம் பயத்தை குறைக்கிறாரு. மாம் டேட் வந்துருக்காங்களா, அதான் நம்மளை காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வந்தாரா, நான் கூட ரொம்ப பயந்தே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயத்திலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி, என்னாச்சு என்னை பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க, என்கிட்ட கால் பண்ணி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லவும், இல்லைடா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பர்சன் உண்டுல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனோட நேமை சொல்லி, அந்த பர்சனுக்கு நெக்ஸ்ட் டே மேரேஜ், உனக்கு கண்டிப்பாக நான் மேரேஜுக்கு பார்த்தே தீரணும், அவனை மேரேஜுக்கு கூட்டிகிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லி ஒரே ஃபோர்ஸ். எங்களால் என்ன பண்ணனே தெரியல, அதான் அவனை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம். என்னை கூட்டிகிட்டு போக வந்தீங்களா அப்படிங்கிற மாரி அப்படியே திருப்பி ஜங்குக்கு இப்போ பாரு இந்த மாதிரி பார்த்தேன். போயிட்டு வாட்டையா மாமா, நான் மட்டுமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், எனக்கு ஒர்க் இருக்கு டேட்டாங்க, ப்ளீஸ் நீ என் கூடமா, நான் சிங்கிளாக அந்த ப்ளேஸில் போய் நிற்க முடியும், என்னோடய ஹஸ்பண்ட்னு சொல்லி உன்னையும் அவங்க கொண்டு போய் நிப்பாட்டினாட்டோன்னா எனக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கும், ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் அங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு மாமா என் கூட வந்தாடா நான் வில்லேஜுக்கு வருவேன், நம்ம சிட்டிக்கு வருவேங்கிற மாரி இப்படி சொல்கிறத கேட்டு நம்ம ஜங்கு கூட மாம்டா அதான் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறோம்ல, 1 day இல்லை 2 day ஆகும், பின்ன என்ன போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு ஒர்க் இருக்குமா, 2 days லீவு கூட உனக்கு உன் ஒர்க்கில் கிடைக்காதாடா அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோ இயர்ஸாக ஒர்க் பண்ணுற, இவ்வளோ டேஸாக ஒர்க் பண்ணுற, 2 days கூட உனக்கு லீவு தர மாட்டாங்களாங்கிற மாரி ஜங்கு கூட மாம் இப்படி பேச, நல்லா கேளுங்க 2 days கூட லீவ் கிடைக்காதாங்க, இவ்வளோ பெரிய ஹையர் ஆஃபீஸராக இருக்கார், உங்களுக்கு ஒரு 2 days லீவ் கிடைக்காதா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுனா ஜங்குக்கு அப்படியே டேப்பட்டு முறைக்கேன். 2 days கண்டிப்பாக லீவு கிடைக்குமாம்மா அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் டே இந்த மாதிரி கெஞ்சலாம் ஆரம்பிச்சிடுவார், ப்ளீஸ்மா வாமாம்மாங்கிற மாரி கெஞ்சி ஜங்குக்க வர வைக்க ஓகே பண்ணிடுவார். இந்த மாதிரி ஓகே பண்ணால் இப்போ கரெக்டாக ஜிமினாவே நான் கூட்டிகிட்டு போவேனுங்கிற மாதிரி ஜிமினாவுக்கு கால் பண்ண போனால் ஜங்குக்கு டென்ஷன் ஆகிறாரு, அவனை ஏன்டா எப்போ கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு. இந்த மாதிரி டென்ஷன் ஆனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நம்ம டேக்குக்கு 2 பேருமே கரெக்டாக டேயோட ஹவுஸ்க்கே வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஹவுஸுக்கு வந்துட்டேன். ஜிமினாட்டா கால் பண்ணி இந்த மாதிரி நான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கேன், மேரேஜ் எண்டானதோட நம்ம சிட்டிக்கு வந்துடுவேன் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவும் ஓகே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓகே பண்ணால் இப்போ கரெக்டாக நம்ம டேக்குக் 2 பேருமே டேயோட ஹவுஸில் தான் இருக்கிறாங்க. டேக்குக் 2 பேருமே கரெக்டாக டேயோட ரூம்குள்ளே தான் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ கூட ரூம் கொஞ்சம் கூட சேஞ்சஸ் ஆகலை. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்ன பேரண்ட்ஸ் இந்த ரூமை க்ளீன் பண்ணுறாங்களா இல்லை இந்த பிளேஸில் இருக்க திங்ஸஸ் எதுவும் மூவ் ஆன் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னை தாண்டி ஒன்று என்னோடய பேரண்ட்ஸ் இந்த திங்ஸ் எல்லாம் டச் பண்ண மாட்டாங்க, நான் டச் பண்ண மாட்டேன், என் ரூம்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ நானும் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி இல்லை மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணப்படி நான் வந்து ரூமுங்கிற மாதிரி ரூமுக்கு ஜங்கு கூட பிக்கிற பட்டுட்டு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி, ஒரு 10 minutes நீ ரூமுக்கு வெளியே இருக்கியா, ஏன் இந்த ரூம் முழுக்க இருக்க பிக்கலாட்டையும் கலாட்டி ஓரமாக வைக்கிறதுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படிலாம் இல்லை மாமா, என்ன அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேசின பொசிஷன்லேயே வந்து டேயை புஷ் பண்ணபடி டேக்கு மேலே ஓவராகி கிஸ் பண்ண போனோம். டேயோட ஹெட்டுக்கு மேலே இன்னொரு ஹெட் இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிட்டு அங்கே பெட்டில் என்னமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எழுந்து போகிறா. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டு பெட்ஷீட் அப்படியே இழுக்கிறாரு, யாரோ பெட்டில் இருக்காங்கங்கிற மாதிரி பெட்ஷீட்டை வேகமாக இழுட்டான். அதுவும் நம்ம ஜங்கு கூட பிக்கிட்டாவும் பிள்ளைவளை ஜங்கு கூட ஹெட் இருக்கிற மாதிரியும் பெட்டில் நம்ம ஜங்கு படுக்கிற மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்பார்ல, அதை பார்த்து நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆனால், மாமா நீ எடுக்க இதை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்ஷீட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுறாரு. எங்கே வந்து உட்கார மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அட பாவி
பெட்டை கூடவாடா விட்டு வைக்கல, எப்படி மேம் விட முடியும்? நான் ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணணும்னு நிறைய ட்ரீம் இருந்துச்சு. அப்போனா எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. அதான் அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஜங்குக் ஸ்மைல் பண்ணபடி ஒரு செகண்டில் நான் பயந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே தூக்கி அவரோட டைஸில் வச்ச பொசிஷன்லேயும் கிட்ட கொஞ்சம் க்யூட்டாக ஃப்ளிட்டியாக பேசுகிறபடி 2 பேரும் இந்த மாதிரி டைட்டை ஸ்பெண்ட் பண்ணால் ஈவினிங் ஆயிடுச்சு. சரி நம்ம அப்படியே இந்த வில்லேஜ் சைடெலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே நார்மலாக டேயோட பிளேஸ் அந்த பிளேஸ் எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கரெக்டாக ரிவர் கிட்ட தான் 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. ரிவரை பார்த்ததோடையே நம்ம டேக்கு ஸ்விம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. மாமா வேறு பக்கத்தில் இருக்கானே, திட்டுவானோ? இல்லை அவங்க பேசாட்டிக்கு போயிட வேண்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேமா அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு திரும்பினா நம்ம டேடா எனக்கு ஸ்விம் பண்ணும் போல் ஆசையாக இருக்குது. டேங்கா டைம் என்னன்னு பாட்டியா 6 o'clock தாண்டி 7 o'clock ஆக போகுது. வாட்டர் கண்டிப்பாக பயங்கரமாக ஜில்லுன்னு இருக்கும். அதனால நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகணுங்கிற மைண்ட் செட்டை விட்டு மார்னிங் பார்த்துக்கலாம். அதெல்லாம் முடியாது. எனக்கு ரிவர் பார்த்ததோடய கொஞ்சம் ஹவர்ஸ் ஆகுது ஸ்விம் பண்ணணும்னு ஃபீல் வந்துடுச்சு. குளிர்ந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி டக்குன்னு அந்த ரிவருக்குள்ளே ஜம்ப் பண்ணவும் டேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் டேங் நோட் பண்ணால் டேங் அப்படியே பயங்கரமாக ஸ்விம் பண்ணபடி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடியே அந்த ரிவரோட கரையில் உட்காண்டபடி 2 லெக்கு அந்த வாட்டரில் ப்ளே பண்ணபடியே இருந்தால் கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி என்ட்ராகவும் ஜங்குக்கு லைட்டாக பயந்து போய் ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டேன். ஏன் மாமா நான் மட்டும் சிங்கிளாக இந்த பிளேஸில் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கோம்ல, கம்பெனி கொடுக்க நீ வரலாம்ல. நான் கம்பெனி நீ கொடுக்க மாட்டியா, குட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கம்பெனி நான் கொடுக்க வரடாருண்டா மாமா கூட நீயும் கம்பெனி கரெக்டாக கொடுக்கணும். கம்பெனி கொடுக்குற மூமெண்ட்டை பிரேக் பண்ணினா மாமா பரவு டென்ஷன் ஆயிடுவேன். என்ன மாமாவோட டோனிங்கே சரியில்லை, பேசுகிற மூமெண்ட்டும் சரியில்லை, ஏதுவும் தப்பாக இருக்குதே. இல்லை மாமா கம்பெனியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட மூவ் ஆனாக ட்ரை பண்ணால் ஜங்குக்குமே கரெக்டாக அந்த வாட்டருக்குள்ளே ஸ்விம் பண்ணுற மாதிரி இறங்கின பொசிஷன்லேயே டேயோட இப்போ ஹோல்ட் பண்ணுவோம். மாமா ப்ளே பண்ணாத, இது ஒன்றும் ரூம் கிடையாது, அது மட்டும் இல்லை நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன் உனக்கு தெரியாதா நான் உன்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஒரு மாதிரி ஷை ஆகி தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாட்டர் எடுத்து ஜங்குக்கோட ஃபேஸில் தெளிக்கிறாரு. இந்த மாதிரி தெளித்தான் ஜங்குக்குமே டேயோட ஃபேஸில் வாட்டர் தெளிக்கிறாரு. இந்த மாதிரி வாட்டரை ஒருத்தர் அந்த தெளிக்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. இந்த மாதிரி ஐடியா வந்து அடுத்த செகண்ட் டக்குன்னு அந்த ரிவரை விட்டு வெளியே போனால் ஷாக்காக்கி மாமா நான் எதுவும் உனக்கு வலிக்கிற மாதிரி வாட்டர் தெளிச்சிட்டேன்னா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை, நீ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கு, மாமாவுக்கு குளிர்டு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ரிவருக்குள்ளே இருக்கார். ஜங்குக்கு மட்டும் அப்படியே அவரோட மொபைல் எடுத்து மார்க்குக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் மார்க் அந்த காலை பிக் பண்ணிவிட்டு என்னாச்சு சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த ஜாக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் உனக்கு சரியாக கிடைக்கலனால எனக்கு அநேகமாக போன டைம் நடந்த அந்த அட்டாக் ஜாக்கோட பாடிகார்டு ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான். அந்த பர்சன்ட்டை இப்போ ஃப்ரீ பண்ணிவிடு. என்ன சொல்கிறீங்க? லாக் பண்ணி வச்சுருக்க பர்சன்ட்டை ஃப்ரீ பண்ணிவிடு. அவன் கண்டிப்பாக டைரெக்டாக ஜாக்கோட பர்சனல் பாடிகார்டுக்கிட்ட தான் கரெக்டாக போவான். அவனை நீ ஃபாலோ பண்ணாலே போடும். ஆனால் சார் அவனை நீங்கள் கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லை அங்கேருந்து அவன் தப்பிச்சிட்டானா ஹையர் ஆஃபீஸர்லேருந்து உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் வரும். எங்கள் மார்க் நான் சொல்கிறத தெளிவாக கேளு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு என்னெல்லாமோ நிறைய சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு பிளான் பக்காடா, பட் அவன் தப்பிச்சிட்டாலோ இல்லை நான் மாட்டிக்கிட்டாலோ என் கூட வந்த பர்சன்ஸ் மாட்டிக்கிட்டாலும் ப்ராப்ளம் ஆகிருமே. இல்லை இப்போ வேண்டாம், அந்த பர்சன்ட்டை இப்போ வேண்டாம். ஒன் டே மூவ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் டே மட்டும்தான் நான் இந்த பிளேஸில் இருப்பேன். நான் அங்கேருந்து அங்கே கிளம்புறது தான் பிளானே ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, நான் அங்கே வாரது அங்கே இருக்கிற பர்சன்ட்டுக்கு யாருக்கும் தெரியவும் கூடாது. அந்த சீக்ரெட் பிளானில் நான் டைரெக்டாகவே என்ட்ராகிருவேன். ஓகேயா? ஓகே பாஸ், ஓகே சார், நீங்கள் சொல்லிட்டு ஓகேடா.
அப்போ நான் நம்மளோட பர்ஃபெக்டான அதாவது நம்பக்கூடிய பர்சன்ஸ் இருப்பாங்களா நம்ம டீமுக்கிட்ட நான் இதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாட்டு பிளான் பண்ணு மற்ற பர்சன்ஸுக்கு தெரிஞ்சால் பிளான் சொதப்பிடும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற மட்டும் மொமெண்டையுமே பேக் சைடில் நின்னபடியே நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம் காலை கட் பண்ணபடியே நம்ம திரும்பி பரப்பட்டா நம்ம குளிரில் நடுங்கிட்டு இருக்காரு கிட்டு கிட்டு கிட்டுன்ட்டு இந்த மாதிரி நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு ஷாக்காகி என்னாச்சு பிபி அப்படிங்கிற மாதிரி கேட்குவோம். ஏண்டா மாமா குளிருடுன்னு சொன்னாலடா குளிருதுன்னு சொல்லிட்டு தான்டா நானும் ரிவர் 2 வெளியே வந்தேன். ஆனால் நீ என்னடா பண்ணிகிட்ருக்க யார்கிட்டடா பேசிகிட்டு இருக்க அங்கே பாரு என் பாடி எப்படி ஷேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸ் எல்லாம் தூக்கி கட்டுறது அவ்வளோக்குள்ளே பாடி ஷேக் ஆகுது. இன்னமும் முன்ன போட்டுட்டு அப்போவே சொன்னேன் இந்த டயட்டில் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கட்டு நீ தானே கேட்கலனுங்கிற மாதிரி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணபடி டேயோட பேக் சைட் முடுக சாஃப்டாக ரப் பண்ணா மாமா நம்ம ரூமில் இல்லை மாமா நீ ப்ளே பண்ணி விளாடணும்னு திங்க் பண்ணாடா மாமா எதாக இருந்தாலும் ஹவுஸுக்கு போய்க்கலாம் மாமானுங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்டா பாடியை லைட்டாக ஹீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணபடி லைட்டாக ரப் பண்ணால் உனக்கு இந்த திங்கிங் வேறு வருடானுங்கிற மாரி டேயோட ஹிப்போ பிடிச்சிக்கல மாமா அப்படிங்கிற மாரி மூவ் ஆனா என்னடா என்ன லைட்டாக ஹேக் பண்ணதோட என்ன எனர்ஜி கிடச்சிருச்சா இல்லை குளிர் போயிருச்சானுங்கிற மாரி கேட்கவும் போடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுவாரா அந்த மாதிரி ஓடுனோம். ஜங்குக்கு நம்ம ஃபாலோ பண்ணபடியே வருவார். நைட் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஜங்குக்கு ஃபுட்டாக சாப்பிட்றாரு. டேயோட டேடு தான் உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குமே இந்த பிளேஸில் நீங்கள் ஒர்க் இல்லாட்டியும் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க எங்கள் டேங் இப்படி உங்களை கூட்டிகிட்டு வருவான்னு நாங்கள் திங்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கொண்டு ஹையர் ஆஃபீஸரில் அவருக்கு நிறைய ஒர்க் இருக்கும்ல நான் தான் கூப்பிட்டேன் உங்கள் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு தானே வந்திருக்கீங்கிற மாதிரி கேட்கவும் அது ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒர்க்கே எல்லா டேஸ் தான் இருக்கும் பட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எனக்காவது 1 day தானே வரும் இதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னால ஓகே இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கான் எல்லா பிளேஸ்லேயும் அவன் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு திங்க் பண்ணுறான் எல்லா பர்சன்ஸும் அதை தான் கண்டிப்பாக திங்க் பண்ணுவாங்க ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக என்னால் எப்படி இருக்க முடியும்னா அது ரொம்ப டவுட்டு தான். இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன். நீங்கள் எதுவும் தப்பாலாம் திங்க் பண்ணாதீங்க அங்கிள் நீங்கள் போய் ஸ்லீப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டேயோட டேட்டை இந்த மாதிரி பேசிவிட்டு ஜொங்குக்கு அப்படியே டேயோட ரூமுக்கு வந்தேன். டா ரூமில் உட்காண்டபடியே நம்ம ஜொங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜொங்குக்கு அப்படியே நேராக ரூம்குள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு மாமா குளிருடு ஓடியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. குளிருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன்டா அங்கேருந்து பண்ணுறதோட இங்கே ஹீட் வாட்டரை வச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தானடா இருந்தேன் ஆனால் இப்போவும் குளிருடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நான் என்னோடய டெடி பேரை நான் ஹக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டெடி பேரா ரூம் முழுக்க நம்ம பிக்கு தானே இருக்குது எங்கே இருக்குது டெடி பேர் ஒருவேளை டெடி பேரையும் வாங்கி நம்ம பிக்கை ஒட்டி வச்சுருக்கானோ அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி நம்ம ஜொங்குக்கு தேடிட்டு இருந்தா மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் டெடி பேரை தாண்டா தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு திங்ஸாக எடுத்துகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஒவ்வொரு பிளேஸாக தேடிட்டு இருக்காரு ராக்கரில் இருக்கா கபோர்டுக்கு மேலே இருக்காங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கிறேன். ஜொங்குக்கா வந்து பேக்கப் பண்ணபடி வா டெடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டெடி நானாடா உனக்கு டெடி பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு திரும்பினா டெடிலாம் என்னை எதிர்த்து பேசக்கூடாது நான் உன் டேடிடா அதெல்லாம் முடியாது என்னோட டெடி பேர்டா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை புஷ் பண்ணி பெட்டில் தள்ளினபடி ஜங்குக்கு பக்கத்துலேயே பேபி மாதிரி பட்டுட்டு டெடி பேரை எப்படி ஹக் பண்ணிப்போ ஒன்றே மாதிரியே ஹக் பண்ணிக்கிறாரு. குட் நைட் டெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்லீப் பண்ணேன். டெடி ஹவுஸுக்கு வா டெடி பிறகு யார் ஆகிறான்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்குமே ரொம்ப நார்மலாக ஸ்லீப் பண்ணுறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த மேரேஜ் ஒரு டெம்பிளாக தான் நடக்கும். கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு கூட வந்துருக்காரு இந்த மாதிரி வந்துருந்தேன். ஜங்குக்கை டிவியில் அப்பப்போ நியூஸில் பார்க்குறதோட சரி அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்களா இப்போ டேயோட பிளேஸில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் அவங்க அந்த மேரேஜ் பிளேஸ்க்கெலாம் வந்துருப்பாங்க மேரேஜில் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்ட்டு. அந்த மூமெண்ட்டில் அங்கே வந்துருக்க போலீஸ் ஆஃபீஸர் ஜங்குக்கு பார்த்தோன்னே சல்யூட்லாம் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி சல்யூட் அடிக்கிறத பார்த்துட்டு அப்படி நம்ம ஜங்குக்கு போட்டு அப்படி ப்ரௌடாக திங்க் பண்ணுறாரு. என் மாமா எங்கே போனாலும் சரிடா அப்படி டானார் எக்ஸ்பெக்ட் பறந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கிட்ட அப்படியே முறைக்கிறாரு. ஏன் நான் ஒரு ஹையர் போலீஸ் ஆஃபீஸர் இங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வரைக்கும் காட்டணுமானுங்கிற மாதிரி கோவத்தில் அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரையும் திட்டி அங்கேருந்து அனுப்பவும் ஏன் மாமா அவங்க எவ்வளோ இதாக வந்து உனக்கு சல்யூட்லாம் அடித்து போட் பண்ணாங்க நீ என்ன இந்த மாதிரி பண்ணுற டயாங்கா நான் ஒன்று இங்கே போலீஸ் ஆஃபீஸராக வரல
உன்னோட ஹஸ்பண்ட் அவன் இருக்கேன், ஓகே அடிக்காவிட்டு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போ எனக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி நின்னா டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே ஜங்குக் அப்படியே அந்த மேரேஜ் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா அங்கே அந்த பிளேஸில் நான் அந்த மேரேஜுக்கு வந்துருந்த பிளேஸில் உள்ள கேர்ள்ஸ் அவ்வளோ பேரோட ஐஸ்மே ஜங்குக் மேலே மட்டும்தான் இருக்குது. யாரடி இது இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, பாடி ஸ்ட்ரக்சரை பார்த்தியா கண்டிப்பாக 6 பேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேக்கே கேட்குற மாதிரி பேசுகிறத கேட்டுக்கிட்டே டென்ஷன் ஆகி ஒரு ஜெலஸு ஒரு பொசசிவில் எல்லாருமே இந்த தூரத்து சொந்தம்ல கசின் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸுன்ட்டு அந்த மாதிரி பசங்க தான் டே கடுப்பேட்டணும்னு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பேசுகிறாங்க. நாம் மேரேஜ் பண்ணிக்கலாம் நினச்சோம், ஆனால் அதுக்குள்ளே முந்திக்கிட்டாங்க நிறைய பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி டே கடுப்பேட்டுற மாதிரி நிறைய பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு ரொம்ப அமைதியாக டே நோட் பண்ணேன். அந்த பசங்க மட்டும் இன்னும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜங்கு கிட்ட வந்துட்டு நீங்கள் இன்னும் சிங்கிளானுங்கிற மாதிரி கேட்கணும். ஏன் நீ கமிட்டட் ஆக போறியோங்கிற மாதிரி கரெக்டாக டே ஜங்குக்கு முன்னாடி என்றாகிறாரு. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? அவன் என் ஹஸ்பண்ட் ரீ, தேவையில்லாமல் என் மாமனை பாட்டி யாராவது சைட் அடிச்சிங்க கண்ணை எல்லாத்தையும் நோண்டி எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாரு. இந்த மாதிரி பயமுறுத்துறதை பட்டுட்டு டேட்டா அங்கே இதெல்லாம் ஓவரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என் மாமாடி என் ஹஸ்பண்ட்ரு எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் என்னடா டீடின்னு இருக்க டீடினா பிறகு பல்ல தட்டி கையில் எடுத்து கொடுத்துருவேனுங்கிற மாதிரி அந்த கேளு கொஞ்சம் நம்ம டே மேலே கடுப்பில் இருப்பாப்பளுக்கு என்னை ஜொங்குக்க மேரேஜ் பண்ணிட்டால அந்த கேண்டில் டே அடிக்கிற மாதிரி வந்தா அந்த கேலோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சபடி, நீங்கள் கசின் சிஸ்டர் அண்ட் பிரதர் அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் ஏன் முன்னாடி என் ஒய்ஃபை யாரும் டச் பண்ணக்கூடாது, உங்கள் ஃபைட் என்னவாக இருந்தாலும் சரி தூரத்துலேருந்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேண்ட்ஸை விட்ட வீட்டிலையும் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கு அங்கேருந்து டேயோட டேடுக்கிட்ட கூட்டிகிட்டு போனால் நம்ம டே திரும்பி இந்த நக்கல் பண்ணி காட்டுவோம்ல, அளவும் காட்டுவோம்ல, அந்த மாதிரி அந்த கேலை பட்டு பண்ணிட்டு போகிறாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு அந்த கேள் டென்ஷன் ஆனால் நம்ம டே ஒரு மாதிரி ஹாப்பியாகி மாமன் நம்மளையும் கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக டேயோட பேரண்ட்ஸ் பக்கத்தில் வந்து நிற்கவும் மேரேஜ் எண்டான அந்த மூமெண்ட்டுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம டே குக் 2 பேருமே டேயோட ஹவுஸ்க்கு வராங்க. டைம் மூவ் ஆனாலதை பார்த்துட்டு டே வந்து இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணியிருப்பாரு. பட் நம்ம ஜங்குக்கு இங்கேருந்து போகணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம டே பேபி மாதிரியே உட்காந்துருந்து ஃப்ளோரில் உட்காந்துருந்து அழுதுகிட்டு இருக்காரு. முடியாது மாமா இன்றைக்கி ஒன் டே நைட்டு ப்ளீஸ் மாமா ப்ளீஸ்ங்கிற மாதிரி இந்த மாதிரி பேபி பாடியே தரையில் உட்காந்துருந்து அழுறத பார்த்துட்டு டேயோட பேரண்ட்ஸ் ஷாக் ஆகி டே என்னடா பண்ணுற, நீ கேட்டால் அடம் முடிச்சா அழுதுன்னு இதுக்காண்டி தான் அவர் லீவ் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு லீவ் போட்டுட்டு இங்கே வந்திருக்காரு. ப்ராப்ளம் பண்ணாட்ட டே மாட்டா மேரேஜ் எண்டாயிருச்சுல, அப்போ மாமா மட்டுங்க இருந்து போட்டோம், அதெல்லாம் முடியாது, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அன்னைக்கு நீங்கள் என்ன பாட்டு என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி எழுந்து டேயோட மாமா பட்டு கட்டுறாரு. என்னடா சொன்னோம் அன்னைக்கு, நான் திங்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பாட்டுட்டு டேட்டாங்க நீ மாமோட ஹவுஸுக்கு வரதா இருந்தா மாமா கூடடா வரணுன்னே, ஸ்டே பண்ணுறதாண்டா மாமா கூடடா ஸ்டே பண்ணுனேன், இன்னைக்கு என்ன பேச்சா மாற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நல்லா வாயி அன்னைக்கு சொன்னோம்ல எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் மாமா இப்போ வந்து ஒர்க்குக்கு போகணுங்கார்லடா, அன்னைக்கு நீ ஃபைட் பண்ணிட்டு வந்த அந்த வேடை விட்டுட்டியே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபைட்டு இல்லையோ மாமா கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாமா போவாடா மாமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஹக் பண்ணபடி விடையே மாட்டேங்கிறாரு. நம்ம டே பண்ணுற ஆர்ப்பாட்டத்தை தாங்கிக்க முடியாமல் ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல் சரி இன்றைக்கி நைட் இங்கே இருப்போம், மார்னிங் நம்ம இங்கேருந்து எழுந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படி நார்மலாக ஃபேக் டீரி வந்துச்சு இல்லை அந்த ஃபேக் டீரி எல்லாத்தையும் தொடச்சி விட்டாப்படி கூலாக அந்த பெட்ரூம் போட்டு வெளியே போகிறாரு. ஐயோ இந்த டீயை வச்சுட்டு ஜங்குக்கு என்ன பாடுபட போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக டேயோட மாம் ஜங்குக்கிட்ட வந்துட்டு, எங்கே பாருங்கள் ஜங்குக், நான் ஒன்று சொல்லணும், டே இந்த மாதிரி பேபி மாதிரி நடந்துக்கிற மூமெண்ட்டு உனக்கு ஒரு வேளை இரிட்டேட்டிங் ஆனாலும் அதை ஃபஸ்ட்லேயே உன் மாம்கிட்டலாம் எங்ககிட்ட சொல்லிடு. அது மட்டும் இல்லை டே எதை செய்யாதான்னு சொல்கிறோமோ அதுதான் முதல்ல செய்வான். டேயோட பிஹேவியரில் இவ்வளோக்குலாம் இருக்குது, டேயும் ஜிமினாவும் இவ்வளோ டேஸ் தனியாக இருந்தாங்க அப்படின்னால ரொம்ப அதிகமாக டே அதர் பிளேஸ்க்கெலாம் போகிறது கிடையாது. ஆனால் இப்போல்லாம் டே
அடர் அடர் பிளேஸ்க்கு போகிறது, கிளப்புக்கு போகிறது எல்லாம் மாடி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. டேய், எங்கள் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவனை ப்ரொடெக்ட் பண்ண பார்த்தோம். இப்போ உன் கூட இருக்கிறான். அவன் நாட்டித்தனமாக தான் பண்ணுவான். நாட்டித்தனமாக இல்லை, நீ சொல்கிறதையே சில டைம் கேட்கவே மாட்டான். அதனால் நீ கோவப்படாமல் அவனை எப்படி கரெக்டாக நீ சொல்கிறது உன்னோட கண்ட்ரோலுக்கு எப்படி கொண்டு வரணும்னு மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணு. அப்புறம் இது ஃபைனல் இயர், அவன் ஸ்டடியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஜிமினா கூட இருக்கிற மூமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஸ்டடி ஒர்க்கை பற்றி அவன் திங்க் பண்ண மாட்டான். ஜாலியாக இருக்கணும்னு மட்டும்தான் திங்க் பண்ணுவான். ஸ்டடியும் கொஞ்சம் உன்னால் முடிஞ்சா ஏதாவது ஒரு பர்சன்ட்டை அந்த டியூஷன் மாதிரி கிளாஸ் எடுக்க இருப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சன்ட்டை அவனுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கவை. கொஞ்சமாவது அவனுக்கு இந்த மாதிரி ஸ்டடி சம்மந்தமாக சொல்லி கொடுத்தா அவன் ஃபைனல் இயராக கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுவான். இல்லைன்னா ஃபைனல் இயரில் என்ன மாதிரி ப்ராப்ளம் பண்ணுவானே தெரியாது. பேபி மாதிரி அவன் ப்ளே பண்ணி விளாடுறான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அவனை லூஸ் பண்ணி விட்டுறாட. நீ தான் கொஞ்சம் அவனை க்ரிப்பாக பிடிக்கணும். பேரண்ட்ஸாக நாங்கள் க்ரிப்பாக பிடிச்சிட்டோம், இனி நீ தான் அவனை க்ரிப்பாக பிடிச்சிக்கணும் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட மாமா அங்கே போனான். டேயோட பிஹேவியர் அந்த மாதிரி தானே இருக்குது. க்யூட்டாக அப்ளை பண்ணுறாரு, நாட்டி அப்ளை பண்ணுறாரு. அப்புறம் அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிடுவார். பட் அது ஜங்குக்கு தெரிய வந்துருச்சுன்னா அதை அப்படியே சமாளித்து ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணி விட்டுட்டு போயிடுவார்ல. அதெல்லாம் திங்க் ஆகிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம், நம்ம கூட தானே இருக்கான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணால் இப்போ நைட் ஆகிடுச்சு. பெட்ரூமில் தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடியே அந்த ஜாக்கோட பர்சனல் பாடிகார்டை எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷனில் தான் நம்ம ஜங்குக்கோட செஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி மாமா மாமா நீ என்னடா யோசிச்சிட்ருக்க? ஒர்க்கு சம்மண்டாமா பேபி? என் பக்கத்தில் இருக்க சொல்ல கூட உனக்கு ஒர்க்கு தான் திங்க் ஆகுமா? ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்லேயும் ஒர்க்கை தான் திங்க் பண்ணுற, என் பக்கத்தில் இருக்க சொல்லையும் ஒர்க்கை தான் திங்க் பண்ணுற. அப்போ இந்த ஹார்ட்குள்ளே நான் இல்லையா? இந்த பிரெயின்குள்ளே என்னோடய திங்கிங் இல்லையா? அப்போ இந்த பிரெயினில் என்னோடய மெமரி எதுவும் இல்லை பொழுக்கே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹெட்டில் ஹேண்ட்ஸை வச்சபடி ஹெட்டை ஓப்பன் பண்ணி பாட்டுற வேண்டியதானுங்கிற மாதிரி சொல்லவும் ட்ரை வேணால் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. என்னது, நான் ஹெட்டை ஓப்பன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்காகி ஜங்குக்கு நோட் பண்ணால் நீ எதை வேணாலும் ஓப்பன் பண்ணிப்பார், உன்னோட மெமரிஸ், உன்னோட லவ், உன்னோட ஃபீல் ஏதாவது இல்லைன்னா நீ என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ சீரியஸ் ஆகிக்காட அப்படிங்கிற மாதிரி அமைதியாக ஜங்குக்கு ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேயோட சேர்த்து நம்ம ஜங்குக்கோட சிட்டிக்கு தான் வந்துட்டுருக்காரு. இப்போது ஜாக் சைடை தான் காட்டுது. ஜாக்ஸ் இப்போ ஒரு 2 days 3 days காலேஜுக்கு வரல. அவனுக்கு பிட்டு பிடிச்ச மாதிரி இருக்குடி. ஏன் ஜங்குக்கோட ஹவுஸ்க்கே வந்துருப்பான். அதாவது ஹவுஸுக்குள்ளே கிடையாது, ஜங்குக்கோட ஹவுஸ் ஸ்ட்ரீட் ரோடு இருக்குல்ல, அந்த பிளேஸ்லேயே வந்துட்டே ஒரு வேளை ஹவுஸில் இருக்கானுங்கிற மாதிரி செக் பண்ணிலாம் பார்த்துருப்பான். ஆனால் ஹவுஸில் கிடையாது, ஜங்குக்கோட அதர் பிளேஸ்க்கு போயிருக்கான்னு தெரிஞ்சதோட ஒரு மாதிரி டென்ஷனாக டிப்ரெஷனில் பிட்டு பிடிச்ச மாதிரியே அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கான். பாட்டே தீரணும், பேசியே தீரணுங்கிற மாதிரி இந்த மாதிரி டேயோட பிக்கப் பார்த்தபடியே ஜாக்ஸ் உட்காண்ட்ருப்பானா இந்த மாதிரி உட்காந்துருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஒரு நைட்டு 7 o'clock ஆயிடுச்சு. இந்த மாதிரி 7 o'clock ஆன மூமெண்ட்டுக்கும் ஜங்கு கரெக்டாக ஹவுஸ் கிட்டே கொண்டு வந்துட்டே விட்டுட்டு திங்ஸ் எல்லாத்தையும் மாம் டேடோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு அந்த காரை எடுத்த பொசிஷனில் அங்கேருந்து கிளம்புறதே நோட் பண்ணிவிட்டு மாமா ஹவுஸ்குள்ளே கூட வராமல் எங்கே போகிற மாமா? டே என்ன காடு கேட்காத மாட்டியே போயிட்டான். இரு எப்படி ரூம்கிட்ட நான் வருவேன் உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே கரண்டு பண்ணான். ஜங்குக்கு அப்படியே காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண பொசிஷன்லேயே அப்படியே ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணபடி மார்க்குக்கிட்ட பேசினபடியும் அந்த பிளேஸில் ஜாக்கோட பர்சனல் பாடியோட பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வரா இந்த மாதிரி கிளம்புனான். அந்த பர்சன்ட் அதே மாதிரி அந்த பிளேஸ்லேருந்து அவனா தப்பிச்சு போகிற மாதிரியே அது பிளான்னு தெரிஞ்சு அவன் அலாட் ஆகிருப்போம்ல, அந்த மூமெண்ட்டுக்கு அவனாக தப்பிச்சு போகிற மாதிரி ஜங்குக்கு என்ன பிளான் சொன்னாரோ அது பர்ஃபெக்டாக நடக்குது. அவன் லாக் பண்ணி வச்சுருந்த லாக்கப்லேருந்தே வெளியே வந்துருப்பான். வெளியே வந்த பொசிஷன்லேயே கரெக்டாக பர்சனல் பாடியோடுக்கு கால் பண்ணி நான் அங்கேருந்து தப்பிச்சிட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் உங்களை மீட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லவும் நீ தப்பிச்சிட்டியா, அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸ்க்கு வா, நான் அங்கே உன்னை மீட் பண்ணுறேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசின பொசிஷன்லேயே 100% கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டுருப்பானா இந்த மாதிரி போயிட்டு இருந்தா அந்த பர்சனை ஃபாலோ பண்ணபடி தான் மார்க்குக்கு பக்கத்துலேயும்
ஒரு 10 போலீஸ் ஆஃபீஸர் அவங்க டீம் பர்சன்ஸ். ஓகே, இந்த பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே கரெக்டாக அந்த பர்சன்ட் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்களா, அந்த பர்சன்ட்டை ஃபாலோ பண்ணபடியே போவாங்களா. இந்த மாதிரி போனால் கரெக்டாக அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அரேஞ்ச் ஆகிற மூமெண்ட்டை ஜங்குக்கிட்ட மார்க் சொல்லவும் நான் அதே பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ற ஒர்க்கில். சப்போஸ் அவன் தப்பிக்க விட்டது பிளான்னு தெரிஞ்சால் உங்கள் மொத்த பர்சன்டே அவன் ஃபினிஷ் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு ஆட் பண்ண பொசிஷன்லேயே அவர் வந்த காரை ஒரு பிளேஸில் மறைச்சி விட்டபடி அப்படியே காரை லாக் பண்ண பொசிஷன்லேயே கன் சிட்டிங்ஸ் என்னெல்லாம் அவருக்கு தெரியும் அதெல்லாம் எடுத்து மறைச்சி வச்ச பொசிஷன்லேயே கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம ஜாக்கோட பர்சனல் பாடியோட பிடிக்கிறதுக்கு அந்த பிளேஸ்க்குள்ளே வர இந்த மாதிரி என்ட்ரானால் கரெக்டாக ஜாக்ஸோட பர்சனல் பாடி கார்டு சும்மா வரல. ஜாக்கோட பர்சனல் பாடி கார்டு அவன் நிறைய பாடி கார்ட்ஸோடு தான் வந்திருக்கான். அவனுக்கு டவுட் வந்துருச்சு, இவன் எப்படி நார்மலாக ஜங்குக்கோட ஆன்ஸ்லேருந்து தப்பிக்க முடியும். ஜங்குக்கோட ஆன்ஸில் மாட்டின எந்த ஒரு பர்சனுமே இது வரைக்கும் தப்பிச்சதே கிடையாது. ஆனால் தப்பிச்சிட்டேங்கிற மாதிரி கூலாக நமக்கே கால் பண்ணி சொல்லியிருக்கானுங்கிற மாதிரி அவனுக்கு டவுட் ஒன்று இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு நிறைய பாடி கார்ட்ஸை ட்ரீயில் மறைச்சி வச்ச பொசிஷன்லேயே தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அவன் உள்ளே என்ட்ரானதோட அவனை ஃபாலோ பண்ணபடி ஏதாவது பர்சன்ஸ் வந்தாங்கன்னா அதே பிளேஸில் கில் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருப்பான். அதே பிளேஸில் கரெக்டாக மார்க்கு கூட மற்ற 10 பர்சன்ஸும் வந்துட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜாக்கோட பர்சனல் பாடி கார்டுக்கு டவுட்டு கிளியர் ஆயிருச்சு. அப்போ இது ஜங்குக்கு போட்ட பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ்க்கு ஆர்டர் போடுறான். இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி என்னை அட்டாக் பண்ண வர 1% கூட விட்டுறாடிங்க, எல்லாரையுமே ஃபினிஷ் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பர்சன்ஸுக்கு ட்ரீக்கு மேலே ஜாக்கோட பர்சனல் பாடி கார்ட்ஸ் மறைஞ்சிருக்காங்கங்கிறது கூட தெரியாமல் இவனை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறானுங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயே கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி அவங்கள சுற்றி வளைச்சபடி நம்ம 10% மார்க்கும் ரவுண்ட் அப் பண்ணால் ஷூட் பண்ணுங்கடா அந்த டாக்ஸை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக அந்த பிளேஸில் ஒரு 2 புல்லட் ஷூட் அவுட் ஆகுது. இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆனால் அதில் ஒரு புல்லட் வந்து கரெக்டாக மார்க்கோட ஹேண்ட்ஸில் ஷூட் அவுட் ஆகவும் இன்னொரு புல்லட் வந்து ட்ரீயில் இருக்கிற ஒரு பர்சனோட ஹேண்ட்ஸில் வந்து ஷூட் அவுட் ஆகுது. இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆனதை பார்த்துட்டு நம்மளோட பாடி கார்டு ட்ரீக்கு மேலே இருக்காங்கங்கிறது யாருக்கடா தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி நோட் பண்ணால் அது நம்ம ஜங்குக்கு தான் நோட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ண மூமெண்ட்டுக்கு ட்ரீயை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணுங்கிற மாதிரி அவர் ஆர்டர் போட ட்ரீக்கு மேலே அப்போ மறைஞ்சிருக்காங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு மற்ற பர்சன்ஸ் அவ்வளோ வருமே ட்ரீயை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணான். ஜாக் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பர்சனை வச்சு தானே லாக் பண்ண வந்துருப்பாங்க, அந்த பர்சன்ட்டை ஷூட் பண்ணி கில் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவன் தப்பிக்க ட்ரை பண்ணுவானா. அந்த மாதிரி ட்ரை பண்ணால் கரெக்டாக அந்த பிளேஸில் அந்த பர்சன்ட்டுக்கு முன்னாடி ஜங்குக்கு என்ட்ராகி உன்னை ஈஸியாக தப்பிக்க விடுறதுக்கா வாடா நான் இந்த பிளேஸில் என்ட்ரானே, நான் போட்ட பிளானை அவ்வளோ ஈஸியாக சொதப்ப விட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை பேசினபடியே பிடிச்சிடலாங்கிற மாதிரி பக்கத்தில் வந்தா பர்சன் வந்துட்டு அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணபடி ஜங்குக்கு பேக் சைட்லேயே ஒரு 10% என்ட்ராகி ஜங்குக்கு வந்து தெரியல தனக்கு பின்னாடி பர்சன்ஸ் இருக்காங்கங்கிறது தெரியாத மூமெண்ட்டுக்கு இந்த பர்சன்ட்டை பிடிச்சா மட்டும் போடணுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பர்சன்ட் கிட்ட வந்தான். ஜங்குக்கு பேக் சைட்லேருந்தே கிக் பண்ணுற வேகிட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் புஷ் ஆகி தூரமாக வந்து விழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த 10 பர்சன்ஸுமே நம்ம கீழே வந்து ஜங்குக்கு கூட ஃபைட் பண்ண வராங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ண வேண்டாம், ஜங்குக்குமே அப்படியே இல்லைன்னு அந்த பர்சன்ஸ் கூட ஃபைட்டும் பண்ணுறாரு.